கோஹ்லி அப்புறம் ரோஹித் சர்மாவுடைய ஃபார்ம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அவங்ககிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. கோஹ்லி வந்து நல்ல பொசிஷன்ல இந்தியா இருந்தா 150க்கு 0 அந்த மாரி இடத்துல பேட்டிங் வந்தா மட்டும் தான் செஞ்சுரில அடிக்கிறாரு. இதே ஆரம்பத்திலே விக்கெட் போச்சுன்னா, அவருடைய பேட்டிங் அந்த அளவுக்கு இல்ல. இந்த நிலையில கபில் தேவ் கிட்ட அத பத்தி கேட்டும்போது அவர் சொன்னாருன்னா, விராட் கோஹ்லி இப்போ ஒரு கடினமான காலத்துல இருக்காரு. அந்த கடினமான காலத்த விராட் கோஹ்லியால மட்டும் தான் மீட்டு கொண்டு வர முடியும். அவர் நினைச்சா அவர்னால விரைவாக கம்பேக் கொடுக்க முடியும். அவர்களுக்கு சிறப்பா செயல்படணும். நெருக்கடியான காலகட்டத்துல விராட் கோஹ்லி சிறப்பா செயல்பட்டா மட்டும் தான் அவரால அந்த இதுலருந்து வெளிய வர முடியும். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம பிட்ச்க்கு ஆஃப் ஸ்டம்புக்கு வெளிய போற பால நோண்டி விடாம இருக்கணும். அதுவும் முக்கியமான ஒரு இதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.